இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில் தூண்கள் திருடப்பட்டுள்ளது என்று முன்னாள் ஐஜி பொன் மாணிக்கவேல் குற்றம் சாட்டியதற்கு கோவில் அறங்காவலர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காருன்னா என்ன பொறுப்பில் இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும். என்ன பொறுப்பில் இருந்தார்? அறங்காவலர் குழு தலைவர் ஏதோ சொல்கிறார் அப்படின்னா மாட்டிக்கிடுவார். என்ன காரணம்? நீங்கள் எல்லாரும் நம்பிக்கையில் இந்த கோயிலோட சொத்து அவர் கையில் கொடுக்குறீங்க. சொத்துன்னா கோயிலோட பணம் மட்டும் இல்லாமல் கோயிலே அர்ச்சக அந்த கோயிலோட தெய்வ விக்கிரகங்கள் அப்புறம் அதுக்கு கற்சிற்பங்கள் எல்லாம் நம்பி அவர்கிட்ட கொடுக்குறீங்க. அந்த தூண் முதற்கொண்டு ரிப்பேர் பண்ணுறங்கிற கணக்கில் ஒரு தூணை அடித்து கொண்டு போய் அங்கே வச்சுட்டா அதுக்கு பேர் நேர்மையற்ற கையாடல். ஆனால் அந்த கையாடலுக்கு தண்டனை கம்மின்னு சொன்னேன். ஆனால் அந்த கையாடல் இன்னொரு குற்றத்தை அந்த ஆள் பண்ணியிருக்கான். என்ன குற்றம்னா கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட். தூண்கள் களவாடப்பட்டதுன்னா கையாடல் பட்டு நேர்மையற்ற முறையில் அதை நம்பிக்கை மோசடி பண்ண யாரோ ஏயோ பியோ தொழிலதிபோ தொழில் இல்லாத அதிபரோ எனக்கு யாருன்னு தெரியாது சத்தியமா. அவர் யாரை வேணாலும் இருக்கட்டும். அவங்க இப்போ பொன்மாணிக்கல் வச்சுக்கிட்டுங்களா அந்த தொழிலதிபர் அவன் மேலே கேஸ் நடக்கும். அவன் மேலே வழக்கு போட சொல்லுவோம். வழக்கு இல்லை, அது பேர் தவறு. தகவலை பதிவு செஞ்சு நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிடுவான். இன்வெஸ்டிகேஷன் ஐடல் விங் சைடு கொண்டு போவான். இவங்கெல்லாம் வேலை பார்த்தா நாங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. சட்டப்படி வேலை பார்த்தா அவன் உள்ளே வருவான், எல்லாம் பண்ணலாம். ஆனால் வேலை பார்ப்பாங்களா இல்லையா அப்படி சொந்த கருத்தை என்கிட்ட கேட்டிங்கன்னா சத்தியமே வேலை பார்க்க மாட்டாங்க. பழைய கோயிலில் இருந்த இது மாதிரி தூண்கள், இந்த மாதிரி தூணில் வந்து இப்போ சிற்பம் செதிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி விவரங்கள் அதை பூரா நாங்கள் எடுத்து அறங்காவலர் பத்திரப்படுத்தி வச்சுருக்கோம். எதுவுமே இங்கேருந்து வெளியே போகலை, கோயிலிருந்து எதுவுமே வெளியே போகலை. இதுக்கு இடையில் என்னென்னா சிலை தடுப்பு பிரிவில் வந்து இந்த சம்மந்தப்பட்ட நபர்கள் வழக்கு போட்டு அது சம்மந்தமான டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. சிலை தடுப்பு பிரிவிலேருந்து எல்லாம் கேட்ட டாக்குமெண்ட் பூராமே நாங்கள் சப்மிட் பண்ணியிருக்கோம். சப்மிட் பண்ணி அவங்க ஒரு தடவைக்கு 10 தடவை வந்து ஆய்வு பண்ணி வழக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. நிறுத்தி வைக்கப்பட்ட வழக்குக்கு இன்றைக்கு ஐயா பொன் மாணிக்கவேல் அவர்களை கூப்பிட்டு கொண்டு வந்து இதை மீண்டும் ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் நான் பார்க்குறேன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.